என்ன ஒரு வியூங்க, எப்பா செமையா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பக்கெட் இருந்து பார்த்தா தான் அழகா இருக்குன்னு பார்த்தா திருட்டு ரோட்டுக்கு வந்தாலும் ரோட்ல இப்படி தருது. நாங்க இப்ப அந்த ஒன் டே பாஸ் எடுத்துட்டோங்க. எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1500 ஜப்பனீஸ் ஏன்னு. த டெம்பரேச்சர் இந்த ஐஸ் 0லேருந்து 4. ஐயோ பயமா இருக்கு எனக்கு. எம்மா நான் வரேன், எனக்கு பயமா இருக்கு. ஒரு கேஃபுக்குள்ள ஐஸ் கட்டியா, நம்பவே முடியல. என்னது டிக்கெட் கவுண்டர் காட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா? ஆமா, திருப்பி ஒரு ரொட்டி அடிச்சிச்சுன்னா இன்னைக்குன்னு பார்த்து. இது பாருங்க என்னன்னு சொல்றாங்கன்னு, நேச்சுரல் ஐஸ் பட்டியா இது வந்து. நான் சொன்னேன் இங்கதான் அந்த சில்க் சீடு அந்த இதெல்லாம் இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. உண்மையாலே இது ஐஸ் பட்டியை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க முன்ன காலத்தில். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா? ஃபுஜி மவுண்டன் கிட்ட ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருக்கோம். அதான் நேற்று உங்களுக்கு காட்டணும்ல. ஆனால் இன்னைக்கு நம்மளோட காலையிலேயே அழகாக ஆரம்பிப்போமா. ஃபுஜி மவுண்டனுக்கு வந்தால் ஃபுஜி அந்த மவுண்டன் பார்க்காம போகிறதுனா எப்படி? இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ரூம்பு பின்னாடியே இருக்குங்க அந்த மவுண்டன். வாவ், அப்படியே போஸ்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் இது போஸ்டர் இல்லைங்க, இது நிஜம். எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ரூம்பு. எங்கள் ரூம்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ இப்படி பார்க்க முடியும். வாவ், எப்படி இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்னா, மவுண்டன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்த்தா, நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கேஃப்க்கு போக போகிறோம். இங்கே வந்து ஒரு ஐஸ் கேஃப்னு ஒன்று இருக்கான். ஸோ அந்த கேஃப் பார்க்க தான் போக போகிறோம். இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுக்க போகிறோம். அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு 1500 கட்டி நம்ம டே பாஸ் எடுக்கணுமா. அப்படியே போகிற வழியில் அது எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பி நடந்து பஸ் ஸ்டேஷன் போக போகிறோங்க. இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கணும். ஆனால் நடக்கிற பாதெல்லாம் அழகாக இருக்கும். ஏன்னா நேற்றே நாங்கள் இதெல்லாம் நடந்து பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாவ், இங்கே பாரு, இந்த ரோட்லேருந்து எடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, எந்த சைடு திரும்பினாலும் மவுண்ட் ஃபுஜி தெரியுது. செமையா இருக்குங்க. ரோடு தாண்டுங்க. வாவ், செமையா தெரியுதுங்க. எப்பா இப்படி இருக்குமா இந்த மவுண்டன்? அழகா இருக்குல்ல. என்ன ஒரு வியூங்க, எப்பா செமையா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பக்கெட் இருந்து பார்த்தா தான் அழகா இருக்குன்னு பார்த்தா திருட்டு ரோட்டுக்கு வந்தாலும் ரோட்ல இப்படி தருது. நேற்று இதே ரோட்டு தான் நடந்தோம். ஆனா அங்க மழை இருக்கிறதே தெரியல. ஆமா, ஒரு அடையாளமே இல்லை தானே. சரி வாங்க, இப்போ நம்ம நடந்து பஸ் ஸ்டாப் போவோம். இன்னும் நிறையா விஷயத்த பார்க்கணும் இன்னைக்கு. எங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் பாருங்க 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 நண்பர்களே, பாருங்க. எப்பா, நினைச்சே பார்க்கல இந்த மவுண்டன் இவ்வளவு கிட்டே பார்க்க முடியும்னு. சீரியஸா நினைச்சு பார்க்கல. ஆனா நடந்துருச்சு. அப்பப்போ நம்ம லக்கு நல்லா தான் வேலை செய்யுது. வேலை செய்யலன்னா வேலையே செய்ய மாட்டேங்குது. வேலை செஞ்சா செம்மையா வேலை செய்யும். பெரிய மழை நேத்து ஒரே ஒரு மேகம் மறைச்சிருச்சு. ஆமா, நைட் எல்லாம் சுத்திட்டு இருந்தோம். ஆமா, அப்ப கூட ஒரு அடியாலுமே இல்ல. அந்த இடத்துல மழை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஷாக்கு. செம்மையாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா இது சுத்தியும் மழை தான், குட்டி குட்டி மழை. ஆனா எல்லாம் அந்த ஒழுக்கின மழை தான். பார்த்தாலே தெரிஞ்சு மறைய மொட்டையா இருக்கு. சரி, மேப் பாரு. தப்பான பாதியில போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, சுத்தி மழை இருக்கா? சுத்திங்க இது ரவுண்டு. இதோ எல்லாம் ஓட்டைக்குள்ள வந்து மழை தெரியும். நேரவா
அப்புறம் இங்க பாருங்க செரி ப்ளோசம். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, கீழே அப்படியே கொட்டி போய் கிடக்குது. ஐயோ, இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. செம்ம அழகா இருக்கு அந்த மலை. நேற்று நாங்கள் இப்போ நடந்து போகிற பாதையில் தண்டவாளம்லாம் தாண்டி போனோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில் தண்டவாளத்தை தாண்டி போகிறது. இன்னைக்கும் திருப்பி ஆமாம், வாக்கிங்கில் இன்னைக்கும் திருப்பி தாண்டி போவோம். உங்களுக்கு காட்டுறேன். அந்த மலை எப்படி தெரிஞ்சு பாரு. பார்த்தாலும் தெரியுதுல, அது ஒரு கிலோ மலை தானே. இதை நான் சொன்னேன் வைக்கிறான், கேமரால தெரிஞ்சு பாரு. கேமராலையா? ஆமா தெரியுது நல்லா. ஆமா, இங்க பஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் விடுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக தான் எழுந்திரிக்கணும்னு நினச்சோம். ஆனால் பஸ் வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுமா. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆமாம், அதுக்குள்ளே நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுதோ பார்க்கணும். அதுவும் நம்மளுக்கு அந்த 9 மணி பஸ்ஸில் சீட்டு கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்காது. நான் இங்கே வராத மணிக்கு நிறைய ரிசர்ச் பண்ணேன். எந்த இடத்துல இருந்தால் அந்த மவுண்டன் அழகாக தெரியும். என் வீட்டுக்கிட்ட இருந்தே இவ்வளோ அழகாக தெரியும்னு நினச்சி பார்க்கல. செம்ம அழகாக இருக்கு. காசு ஒத்தி. ஆனால் இதுக்கு நாங்கள் குறவா தான் பே பண்ணுவோம். அவ்வளோ பெரிய குறவாக்கு வரணும் வந்து இங்கே தங்குந்து. மற்றதெல்லாம் அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் குறவா தான் கொடுத்தாரு. இங்கே பாருங்க, எப்போ அந்த மேலே ஐஸ் பார்க்கறதுக்கு தாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மறந்துச்சு. இப்போ நம்ம போகிற இடம் தெரியுமா? இப்போ இங்கே வந்து வெயில் அடிக்குது. ஆனால் இப்போ நம்ம போகிற மலைக்கு வந்து கேஃப்க்கு வந்து அங்கே வந்து எப்போ போனாலும் ஐஸாகவே இருக்குமா அந்த கேஃபு. கூகுளில் படித்தோம். அது உண்மையான போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் நாங்கள் ஜாக்கெட் கூட போடல, சட்டை தான் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே 1 செல்சியஸ் இருக்குமா சொன்னாங்க. நேற்று ராத்திரிங்க 14 செல்சியஸ்ன்னு சொன்னாங்க. வாயில எவ்வளவு புகை வந்துச்சு தெரியுமா? காஷ்மீர்ல கூட எங்களுக்கு அவ்வளவு புகை வரல. இங்க அவ்வளவு புகை வந்துச்சு. ஸ்னோ மட்டும் தான் கொட்டல. ஆமா, அதுக்கு மட்டும் மழை தான் பெஞ்சிட்டு சொல்லி பதிலா. இவ்வளவு பெரிய அப்ப பாத்துக்கோங்க, மவுண்ட் ஃபுஜி பார்க்க வர போறீங்கன்னா வெதர் செக் பண்ணிக்கோங்க. வெயில் அடிக்குதுன்னா வாங்க. ஏன்னா வெயில் அடிக்கும்போது அந்த மவுண்டன் பார்க்க முடியுது. மழை பெய்யுதுன்னு போட்டுருந்துச்சுன்னா அதை நீங்கள் அறவே பார்க்க முடியாது. இப்போ நேற்று மாதிரி எங்களால் அது எங்கே இருக்குன்னு கூட சொல்ல முடியல. நான் நினச்சேன் ஒரு அடையாளமே தெரிய மாட்டேங்குது, எங்கேயோ தூரமாக இருக்கு போல அந்த மவுண்டன், அது பார்க்கறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்து போடும் போலன்னு. கடைசி பார்த்தா அப்படி இல்லைங்க, இங்கே தான் இருக்கு. அங்கே ட்ரெயின் வருது. தெரியுதா? ட்ரெயின் அங்கே நிற்கிது. சாத்துது இப்போதான். அந்த ட்ரெயின் போன பிறகுதான் அது திறக்கும். மெல்மா போங்க அங்கிள், வந்துடுறேன். இங்க பாருங்க, இப்ப சாத்தி இருக்கியே, இப்ப நம்ம போக முடியாது. இப்போ அது போன பிறகு சொந்தமாலே திறக்குங்க. எப்படி இங்க இருந்து பாரு. எடுக்கல பாத்தீங்களா? ட்ரெயின் அங்க நிக்குது. இப்ப திறந்துடுச்சு நம்மளுக்கு. அப்புறம் இங்க சைக்கிள் கூட ரெண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு சைக்கிள் வேணும்னு எடுத்துக்கலாம். நாங்கள் நேற்று எடுக்கலன்னு தான் நினச்சோம். ஆனால் என்ன மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி எடுக்கிறதுனா ட்ரை பண்ணலாம். சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு போய் நிறைய செல்ஃபிஸ் எல்லாம் எடுப்போம்.
ஏன் இங்கே பாருங்க செம்மையா தருதுங்க. எடுக்க போறியாமா? எடுக்கலன்னு சொன்னேன். இப்போ எப்படி வளையிறது? வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஸ்பாட்டுக்கு யாருக்கு தெரியாது. நம்ம நிம்மதியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. அந்த மலையை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இடிச்சுக்குது. செம்மையா தருதுங்க. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ அந்த ஒன் டே பாஸ் எடுத்துட்டோங்க. எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1500 ஜப்பனீஸ் ஏன்னு. இப்போ இதுதான் நாங்கள் எடுத்துருக்கோம். 9:35க்கு பஸ் ஸ்டாப் நம்பர் 1ல வெயிட் பண்ணுங்க. நம்பர் 1ஆ? இதா? வா இப்பயே வெயிட் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு ஹவர் இருக்கு அதுக்கு. சரி பரவாயில்ல, இப்பயே நின்று. Pratik back, no. Back. One. நாங்கள் வந்து இப்போ சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டோம் 7-Eleven. ஏன்னா அப்புறமேல சாப்பாடு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ரொட்டி வாங்கிக்கிட்டு போய் திருப்பி போயிட்டு அங்கே போய் வருஷம் நிற்போம். நான் முதல் சொன்னேன்ல, ஒரு ஆளுக்கு வந்து 1500 ஜப்பனீஸ் ஏன்னு. பட் ஆனால் அது ஒத்து தான். ஏன்னா இங்கே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே 740 வருது. ஸோ போயிட்டு வர்றதுக்கே அதுவே 1400 வந்துடுச்சு. அதனால நாங்கள் பாசை எடுத்துக்கிட்டோம். இதாங்க நம்ம பஸ், ப்ளூ லைன் வந்துடுச்சு. நாங்களும் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் கிளம்ப போகுது. ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸில் நம்ம போய் அந்த ஐஸ் கேஃபை பார்த்துடலாம். மொதல் வீக்கு நான் டிக்கெட் வாங்கும்போது அங்கே போயிட்டு ஐஸ் கேஃபே பர்ச்சேஸ் எடுத்து போனாலும் தப்பா தான் பஸ் வந்து இடத்த பார்த்துப்போ. எப்படி தெரியும் உனக்கு? இது எடுத்த பர்ஸ் வச்சுக்கோ. கேட்கும் போது கேட்பாங்க போல. கிளம்புறோம். உங்களுக்கு ஆசை தீர நாங்களும் பார்க்க போறோம். உங்களுக்கும் காட்ட போறேன் மவுண்ட் ஃபுஜி எல்லா எங்கேயும். பார்க்கறதுக்கு பக்கத்துலவே இருக்கு. ஆனால் விக்னேஷ் சொல்லிட்டு அது ரொம்ப தூரமான கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். இது வந்து ஒரு வெல்கினோ மலையாமா? ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருச்சோ தானே? இதுவும் ஒரு வெல்கினோ தாங்க. வெல்கினோ மலை தான் வெடிச்சு இப்படி ஆயிடுச்சு. பைஸ்களுக்கு பாருங்க எத்தனை பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க. 9 மணிக்கெல்லாம் செம்ம ஓட்டம். நம்மளே இன்னைக்கு பைஸ்ல இருக்கலாம். 1 மணிக்கு வந்துட்டா அங்க தெரியும். அப்படி இருக்குங்க. என்ன ஒரு வியூ. இதாங்க நாங்க வந்த பஸ். இப்போ வந்து இந்த ஐஸ் கேஃப்க்கு நடந்து போறோம். ரோட்ல இறக்கி விட்டாங்க. அப்புறமேல திருப்பி இதே பாதையில் தான் இறங்கி ஏறணும் போல. இப்போ நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்க கூட ஒரு 2 பேர் நடந்து வராங்க. போலாமா? இப்படிதான் போனோம்னு போட்டிருக்கா.
இப்போ நம்ம அந்த ஐஸ் கேஃப், இது வரைக்கும் ஐஸ் கேஃப் பார்த்துருக்கீங்களா? நாங்களும் பார்த்ததில்ல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இந்த மவுண்ட் ஃபுஜி பிளான் பண்ணும்போதே நாங்கள் வெறும் அந்த ஐஸ் கேஃப் மட்டும் தான் வச்சோம். ஏன்னா அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இருக்கிறதுலையே. ஸோ அதனால வச்சோம். இந்த இடம் இப்போயே குளிர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளே போனோன்னா செம்ம குளிருமா. சம்டைம்ஸ் நம்ம அந்த ஐஸ் கட்டி கூட பார்க்க முடியுமா அந்த இடத்துக்குள்ளே போகும்போது. இப்போ அங்கே தான் போகிறோம். யாருமே இல்லை பாருங்களேன். நல்ல வேலை கடவுளாக பார்த்து ஒரு 2 பேரை எங்களுக்கு ஓடிய இறக்கி விட்டுருக்காரு. இல்லைன்னா ஜெனிமா கேள்வி கேட்டே சாவடிச்சிருக்கோம். இந்த இடமா இந்த இடம் கரெக்டா ஏன்னா போடுறோம். நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ப்ரைவேட் காரில் வருவாங்க போல. எதுக்கு? ஆமாம், பஸ் எடுக்கும் போது எதுக்கு? நாங்கள் போட்டிருக்கு பாரு. இட் டேக்ஸ் அபவுட் 3 minutes on foot. ஓகே, இன்னும் 300 மீட்டர் போகணுமா? காடுங்க. எப்படி இருக்கு? ஆமா, பயங்கரமா இருக்கு பார்க்கிறதுக்கு. மேடு பள்ளமா இருக்கு. இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் நான் வந்ததே இல்லை. இதான் முத பாட்டி வரேன். பயங்கரமா இருக்குங்க. இது ஏதோ அந்த காடோட படம்லாம் எடுப்பாங்க, காட்டுல போய் மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. தெரியுதா? அது ஒரு ஸ்ட்ரக்சர். என்ட்ரன்ஸ் எங்கே வச்சிருக்காங்க பாருங்களேன். நான் கூட நினச்சா பஸ்காரன் போய் உள்ளே விடுவானே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் ஷாப்பிங் மாலுக்குலாம் போய் உள்ள எவ்வளோ காட்டில் வந்துட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டோம். ஸோ பயமாக இருந்துச்சுன்னா பார்த்துவாங்க. நாங்களும் ஒரு பயந்தவங்களி தான். ஆனால் என்ன, போய் செஞ்சிருவோம். அங்கே எங்கேயோ தருதுங்க என்ட்ரன்ஸு. சாத்திருக்கீங்க மட்டும் சொல்லிட்டு போயிருக்கோம். ஐயோ, அதனால தான் யாருமே இறங்கலையான்னு தெரியல. அதான் நம்மளுமே சில பீஸ் பின்னாடி சுற்றுத பார்ப்போம். ஏன் அப்படி ஏதாச்சும் போட்டிருக்கேன் இன்னைக்கு சாத்திருக்குன்னு? நீங்கள் இங்கே ஏற்றிட்டு போறீங்களா? பார்த்துட்டு குளிருது. ஆமாம், இதுக்கே இப்படி குளிர் தான். உள்ளுக்கு போனால் இன்னும் செம்ம குளிருமா. இந்த வாட்டி எந்த ஜாக்கெட்டும் வேறு எடுத்துகிட்டு வரல. சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க. ஏதோ வெயில் காலத்தில் போகிறேன்னு தான் நினச்சேன். சத்தியமாக தெரியாது இதுமாரி குளிர் காலம் வந்து 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும்னு. ஏதோ 4ஆம் மாதம் வரைக்கும் நான் கூட ஏற்றுக்கலாம். 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் வரைக்குமா இருக்கும். அப்போ எப்போ தான் இவங்க வெயில பார்ப்பாங்க? உள்ள உள்ளுக்கு போயும் இன்னும் பயங்கரமாக ஏறுறதெல்லாம் இருக்கு. நான் பார்த்தேன். ஆனால் அது இதில் இருக்கா இல்லை அதில் இருக்கா தெரியல. டயர்டாகுது. இது ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர். கால் வலிக்குது, மேடாக இருக்கு. சைக்கிள் வந்துருந்தா சைக்கிள் செத்துருப்பேன். நான் நடந்தே வராதுக்கு சருன்னு போயிருப்பேடி. இறக்கும் போது போயிருப்பேன் சருன்னு. ஓகே, என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. பத்திரமாக வராங்க. ஆனால் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வராங்க. இதாங்க இந்த இடம். நீங்க பாருங்க, போட்டிருக்காங்க. இந்த இடம் உள்ளுக்கு இப்படி இருக்குமாங்க? இப்படி பார்க்கலாமா? அப்போ எவ்வளோ குளிரும். ஏன்னா இங்கே வந்து ஐஸ் கட்டி வந்து இப்படி கூறாக இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி போய் ரவுண்டாக இருக்கும்.
ஒரு ஆளுக்கு வந்து 350ங்க. கார்டு கட்ட முடியாது, கார்டு கட்ட முடியாது, கேஷ் மட்டும்தான். இல்லை எடுத்துக்கலாமா? சரி பரவாயில்ல, ஒரு 50 தானே, பரவாயில்ல. 100 எவ்வளோ 3 இல்லையா? தேங்க்யூ. மலேசியா. ஓகே, இதாங்க நம்ம டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து 350 ஜப்பனீஸ் yen. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வெள்ளி வரும் ஒரு ஆளுக்கு. ஃபோட்டோ எடுக்கல? இப்போன்னு பார்த்து பஸ்ஸில் அப்படியே ஒரு பெரிய கூட்டமே வருது. ஆமாம், பரவாயில்ல வந்திருக்காங்க. நம்ம இப்படி தான் போகணும். இந்த மாதிரி பேர்ட்டு கொச்சி சாப்பிட்டு கிடைக்கும். நிஜமான பேர்டு வந்துச்சுங்க இப்போ. சரி, இப்போ நம்ம போகிறோம். இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணோன்னா திறந்துடும். 1 way, no turning back. Get ready for the adventure. Let's go. வாங்க போவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப குறைவான அட்வென்ச்சர் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பண்ணதெல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இப்போ இது மாதிரி இது ஏதோ ரொம்ப குளிருன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே போது வாங்கியிருக்கலாமோ ஜாக்கெட்டு, காதுக்கு போகிறது ஏதாச்சும். ஐஸ் கேஃப் என்ட்ரன்ஸ் பாருங்க, இப்போ நம்ம போகிறது வந்து ஐஸ் கேஃப். ஸோ இப்படி தான் போகணுமா. உண்மையான காட்டுக்குள்ளே போகிறவங்க பொய்க்காடு இல்லை, நிஜ காடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாங்க வெளியே போகலாம். ஓ, இது வெளியே போகும்போது பார்க்குற கடையா? ஸோ எப்படி போகணும்? இப்படிதானா? த டெம்பரேச்சர் இந்த ஐஸ் 0லேருந்து 4. ஐயோ பயமா இருக்கு எனக்கு. எம்மா நான் வரேன், எனக்கு பயமா இருக்கு. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு போது பார்க்குறதுக்கு. ஏன் இதோ இங்கே போகிறது, ஏன் இந்த இடம் கோல்டாக இருக்குன்னா, அங்கே பாரு, அங்கே மவுண்ட் ஃபுஜி இருக்குது தானே, அந்த மவுண்ட் ஃபுஜிக்கு மேலே இருக்கிற ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி அந்த தண்ணி தான் அந்த உள்ள வழியாக வருது, கிரவுண்ட் வழியாக வர வர அந்த இடம் வந்து ஃப்ரோஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ இது வந்து அந்த வாட்டர் வந்து அந்த இதுலேருந்து வருது. இதை ஒரு நேச்சுரல் ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணுவாங்களாம் பீப்புள். நேச்சுரல் ஃப்ரிட்ஜாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம போகிறோம். என்ன பார்க்க முடியல, இந்த இடம் எனக்கு பயமா இருக்கு. 各位游客，大家好，欢迎来到明泽冰穴。洞内有的地方洞顶较低，地面湿滑，台阶较多，容易滑倒，请大家游览时注意头上、脚下的安全。 ஆமா, லேண்டுக்கு 明 கீழே 泽冰穴 நம்ம ஒரு இடத்துக்கு 形 போகிறோம். 成于距今 மா பார்த்து 约 வாமா. 1150年前，由位于福士山半山腰的长尾火 தெரியுதாங்க, 山喷发而成。 மேலே வந்து லேண்டு. 1929年 கீழே எப்படி 被 இருக்கு? 指定为国家天然 வாயில 纪 புகை 念。 வருது. 长尾火山喷发引出大量 இங்கே ஐஸ் கட்டி இருக்கு.在海拔800米至1000 இந்த கேஃப்ல வந்து ரொம்ப லோ சில்லிங் இருக்குமா, அதனால வளர்த்தியா இருக்கீங்க. ஐயோ இன்னும் பயமா இருக்குமா எனக்கு. ஆனால் இப்படி போகுது. ஐயோ, நான் குளிச்சுட்டு தான் வரணுமா? சரி போ. 就形成了 சேஃப் தானே? சேஃப் தான். 据说这种岩浆洞穴是在灼热的 கொஞ்சம் சேஃப் 岩浆 போட்டுருந்துச்சு. 逐渐 நான் அதனால தான் 缩破 நினைச்சேன். 中有内部的气体或岩浆喷发后残留的 இது நேரம் வெளியாக்கிருமா இப்ப நம்மள? இல்லை, திருப்பி இதுலேயே தான் வரணும். அதான் அந்த சைடு, இந்த சைடு. நோ டைனிங் பேக்னு போட்டுருந்துச்சு. எப்படி போகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேஃப்குள்ளே போயிருக்கீங்க, ஆனால் பார்த்து ரொம்ப பத்திரமா போகணுங்க. ஏன்னா கீழே ஆள் இருக்காங்கன்னா அதான் நம்மளுக்கு மட்டும் வாங்கணும். அம்மா பார்த்து ரொம்ப பத்திரமா வாமா. தண்ணியா இருக்கீங்க, ரொம்ப தண்ணியா இருக்கு. வீக்ஸ் இங்க பாரு எப்படி போகுதுன்னு. எங்க இது உண்மையிலே அட்வென்ச்சருங்க.
இவன் தெரியுதா இப்படி போனோம். நானே குனிஞ்சிக்கிட்டு தான் போறேன். விக்ரமா வீடியோ எடுக்கல? வா வீடியோ எடுத்துருக்கலாமே. செல்ஃபி லேடி. நீங்க நாங்க எப்படி போறோம்னு தெரியுதா? நீங்க பாருங்க இப்படி இருக்கே. ஐயோ பார்த்து பத்திரமா போகணும் போல. தண்ணியா இருக்கு வேற, சப்பாத்தி வேற நனைஞ்சிச்சு. மா சத்தியமா உள்ளுக்கு இப்படி செய்ய முடியல. கம்பி இருக்கே புடிச்சிட்டு வா மா. நான் ரொம்ப பார்த்துவாம்மா ப்ளீஸ்மா, வலிக்கு விழுந்துடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேற வழி இல்லை, டேர்னிங் பேக் இல்லையா? மா இந்த ஹேண்ட் ட்ரைல் வந்து பேக் கஷ்டமா இருக்கு. சரி வா மெல்லுமா. தாத்தாவோட ஹெல்மெட்டே விழுந்துருச்சு. மாமா ஐயோ கேமரா ஸ்டைல் பிடிக்க கூடாதா? இல்ல ஆனா கேமரா வச்சு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. என்னால முடியல. வா மெல்லமா வா. வந்து படி இருக்கு வா. ஓ தண்ணி இருக்கு. ஓ பாரு பார்த்து பார்த்து வழுக்குது. கேர்ஃபுல் கேர்ஃபுல். சீக்கிரம் வா. இது நிஜம். கையாது இதுல பாய்ச்சனா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க கையை. இங்க வந்தீங்கன்னா கிளவ் வாங்கிட்டு போட்டு வாங்க. இங்க பாருங்க ஐஸ் கட்டி தெரியுதா? நிஜம் நிஜ கட்டி. நான் இதெல்லாம் தொடலைங்க, ஏன்னா கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது, அதனால நான் தொடலை. நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. மா தலை பார்த்தே. அம்மா வாவ் எப்படி இருக்கு பாருங்க. ஐஸ் கட்டி இதை வாட்டி பார்க்குறேன் நான். இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஐயோ நம்பவே முடியல. வலிக்குது கீழே ஐஸ் கட்டி. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ நான் சத்தியமா இது மாதிரி பார்த்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் எங்க லைஃப் பாக்குறேன் நான். இந்த மாதிரி இந்த சைட் பாருங்க ஃபுல் ஐஸ் கட்டிங்க. ஒரு கேஃபுக்குள்ள ஐஸ் கட்டியா? நம்பவே முடியல. பாத்து ஏறுமா எப்படி ஏறுது பாருங்க அந்த இடம். கேஃபு தெரியுதா? பின்னாடி வரியா? ஐயோ நானும் வைக்கிறோம். இப்ப திருப்பி ஏர் போற மேல. ஆமா பார்த்து வரணும், ஏன்னா இந்த படி பாருங்க ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. கண்ணு ஐயோ விக்கிறா பார்த்து தலை. வா சின்ன பாதை தாங்க, அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும். பார்த்துவோமா?
Scary. I don't like scary. You need to see the ceiling and the floor at the same time. இப்போ எவ்வளோ பேர் பாருங்க. நல்லா நம்ம சீக்கிரமாக கீழே போயிட்டு வந்துட்டோம். செம்மாள் இருக்காங்க. ஒரு சின்ன ரவுண்டு தானா, செமேஞ்சு செம்ம குளிர். ஆனால் குளிர் தாங்கிக்க முடியற அளவுக்கு தான் இருந்துச்சு. வைக்கிறாங்க. நான் செத்த பிறகு தான் வரும் போல. மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க முடியல. இங்க ஒரு போட்டோ பிடிக்கிறாமா, செல்ஃபி ஸ்டிக் வச்சு. செமையாச்சு. நல்லா போயிட்டு வந்தோம். மூக்கெல்லாம் சோப்பு வச்சு பாருங்க. சொல்லுமா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிமா இருந்துச்சு? இந்த மாதிரி லைஃப்பில் போனதே இல்லை. ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி தான் தெரியுது, ஆனால் அதுக்கு போகிற பார்த்தா அவ்வளோ ஸ்டிப்பாக கீழே போகுது. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நாங்கள் இப்போ எக்ஸிட் ஆகிட்டோம். ஏதோ பொருட்கள் விற்கிறாங்க. எப்படி வெளியே வருது? கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்குள்ள தான் நம்ம போயிட்டு வந்தோம். நம்ம இப்போ கிளம்புனாங்க. 11:03 வந்து பஸ் வருமா, நம்ம அந்த விண்ட் கேஃப்க்கு போகலாம். ஆக்சுவலி நம்ம இங்கேயே டிக்கெட் எடுத்துருக்கலாம், ஒரு 100 வெள்ளி சேஃபாக இருக்கும். பட் நான் நினச்சேன் ரொம்ப தூரமே, பரவாயில்ல. வந்த வழியே திருப்பி இறங்கணுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரவுண்டு தான். ஆமாம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நினைச்சு பார்க்கல. உண்மையிலே உள்ள ஐஸ் கட்டி இருக்கும், அது உள்ளுக்கு இப்படிலாம் போட்டு சத்தியமா நினைச்சு தான் போகணும், எதிர்பார்க்கல. கால் கொஞ்சம் அழுக்காச்சு. ஆனால் சில்வர், ஆமாம் சில்வர்லாம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஆனால் கொஞ்சம் இடத்துல கையில் எப்படி ஃப்ரீஸ் ஆனிச்சு பற்றி. ஆமாம், இப்போ பாருங்க கை அவ்வளோ சோப்பாக இருக்குன்னு தெரியுதா? காஞ்சோனே உள்ளே போய்ட்டு வந்தோடனே கை அவ்வளோ சோப்பாக இருக்கு. ஏன்னா அந்த கல்லில் கை வைக்க நிலமை வந்துருச்சு. கால் நடுங்குது. நல்ல வேலை ஏதோ 2 ரொட்டி சாப்பிட்டோம். ஆமா, தெரியலையே. இதான் நம்ம பஸ்ஸுங்க. காட்ட முடியல, இப்ப காட்டிடுறேன். இப்போ நம்ம வந்து அந்த விண்ட் கேஃப்க்கு வந்துட்டோங்க. இது வந்து அந்த விண்ட் கேஃப். இது வந்து 5 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கோம். ஸோ டைம் பார்த்துக்கோங்க. இந்த டிக்கெட் அங்கே போய் வாங்குறது. விண்ட் கேஃப் டேக்ஸ் 2 minutes on foot. என்னது டிக்கெட் கவுண்டர் காட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்களா? அதான் அப்படிதான் வச்சிருந்தாங்க. வாவ், ஐயோ இதோட இடம் பாருங்க. அவன் பாரு சைக்கிள் வந்து நம்மளோட முன்னுக்கு எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு போயிட்டு. நான் பேசாம சைக்கிளே எடுத்து வந்திருப்பேன். நேர் ரோடு தான் பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாங்கள் அப்படியே மெல்லமாக நடந்து போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிஜ காட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கோம். ரோடை தாண்டி பாருங்க, செடியை பாருங்க. எப்பா நேச்சரோ நேச்சர்.
தேங்க்யூ காட் உங்களோட அற்புதத்தை பார்க்கறதுக்கு எங்களை அனுமதி கொடுத்ததுக்காக. இதை பார்க்காத, அதை பார், வளர்ந்துக்கிட்டு நிற்கிறது. இதெல்லாமே கூட கேஃபாக இருக்கலாம் உங்களுக்கு. வாரம் எப்படி இருக்கு எப்பா. அப்படி இருக்கு இந்த இடம். செம்மையா இருக்கா? ஜாலியாக இருக்கு தானே? நான் தானே கூட்டிகிட்டு வந்தோன்னே. செம்மையாக இருக்குங்க காடு. நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் காட்டுக்கு போகிறோம்னு. ஆனால் இப்படி காடெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரியாது. நாங்கள் இப்போ வின் கேஃப் தான் எடுக்கிறோம். 350 ஒரு ஆளுக்கு. எங்ககிட்ட இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அதனால பார்க்க மாட்டேன். தேங்க்யூ. மலேசியா. ஓகே ஓகே, இதான் நம்மளோட டிக்கெட். வின் கேஃப்கான டிக்கெட். 大人の方が先頭で進み、ご見学ください。Thank you for coming at Fugaku Wind Cave today. இங்க ஹெல்மெட் கூட கொடுக்குறாங்க, நீங்க எடுத்துட்டு போலாம். ஃப்ரீ You தான். would go down to the basement of Aokigahara Jukai. Some customers can't enter. Please confirm. ஓகே, Having a hard ஸ்கேன் பண்ணிட்டு போ. lower body weak, வந்துச்சு. lacking physical strength. உள்ள வந்துட்டோம். இதாங்க வின் கேஃப். பார்க்குறீங்களா? பாருங்க, இன்னும் கேஃப்குள்ளே போகல. கொஞ்சம் தூரம் நடந்து முன்னுக்கு போகணும். என்னம்மா ஏதோ சொல்ல வர? இல்லை. ஐயோ எப்படி இருப்பாரு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரியான மூஞ்சில் அப்படி சில்லுன்னு ஏதோ அடிக்குதுங்க. நினைக்கிறேன் இங்கே டெம்பரேச்சர்லாம் வேறையாக இருக்கும் உள்ள. இப்போ உள்ள இப்படி தாங்க இருக்க போகுது என்ட்ரன்ஸா. அப்படியே போகிறோம் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாரு. நம்ம இறங்குறோம். The journey begins. ஆமாம், the wind cave journey begins. விற்கிற எப்படி இறங்கி வருது? Stupid. முட்டிக்கு ப்ரெஷர் கொடுக்க வேணாம்னு நினச்சேன். ஆமாங்க, படி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க பாருங்க. இப்படி இருக்கு பெருசு பெருசாக. கேஃப்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். வந்துருச்சுங்க சில்லு காற்று. பூந்தோடனே மூஞ்சில் அடிக்குதுங்க. சில்லுன்னு காற்று தெரியுதா? புகை. இங்கே ஒரு கோயில் மேலே வச்சுருக்காங்க. இது அந்த பேக் கேக் மாதிரி இருக்கு. நம்ம எங்கேயோ போகணும். ஏதோ ஒரு ஊர்ல. லங்காவிலியா? ஹலோம்பேல. ஆமாம். ஐயோ, இல்லை இது இப்படிதான் இருக்கு. ஆமாம், தலையை பார்த்துக்கோ, தலை பத்திரம். எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் நாங்கள் போகிறோம். சைட்டில் கம்பி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கஷ்டமாக போயிடும். அப்புறம் கீழே பார்த்துக்கணும். வீடியோ எடுக்கும்போதே கீழே பார்க்காம எடுத்துருவேன். நிற்கணுமா? வா. பாருங்க, இதில் இப்போ நானே இப்படி தாங்க போகணும். வேறு வழியில். ஏன்னா இங்கேயும் ஐஸ் இருக்குங்க. ஐயோ, இது பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கு. வைக்கணுமா? இங்கே வா. ஐயோ கடவுளே, இப்படி நான் செஞ்சே கட்டையாயிருவோம் போல. கிட்ட வா. ஐஸ் கட்டி. அதுக்கும் ஐஸ் கட்டி வந்துருச்சு. இங்க ஐஸ் கட்டி கொத்தலாப்புல நிக்குது பாருங்க. முதல்ல பார்த்தது ஊசி மாதிரி இருந்துச்சா? இது பாருங்க எப்படி நிக்குது பெருசா. அந்த லாபா வந்துருக்குன்னு நம்ம அதுலயே வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு லாபம் செய்யும். ஆமா,
திருப்பி ஒரு வாட்டி வெடிச்சிச்சுன்னா இன்னைக்குன்னு பார்த்து செத்தே போயிடும் போதே. தலை பார்த்துமா எப்பா நானே எப்படி போகிறேன் பாருங்க. விற்கணும் பார்த்தீங்களா பின்னாடி எப்படி மில் விற்கவே இல்லை அது. இதுவும் அந்த லாவா ஷெல்ஃப் தாங்க. எப்படி இருக்கு பாருங்க எப்போ. இப்படிதான் வந்திருக்கா அந்த நெருப்பு. லாவானா நெருப்பு தானேம்மா. இதெல்லாம் ஆமா இதெல்லாம் தெரியுதா. இது கொஞ்சம் நீட்டான ஒரு கேஃப் தாங்க. நீட்டா போகுது அப்படி பார்த்து மண்டை பார்த்து இப்படிதான் நம்ம குளிஞ்சு வரணும். இது பாருங்க என்னன்னு சொல்றாங்கன்னு நேச்சுரல் ஐஸ் பட்டியா. இது வந்து நான் சொன்னேன் இங்கதான் அந்த சில்க் இது அந்த இதெல்லாம் இங்கதான் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குங்க ஐஸ் பட்டியே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இல்லை பின்னாடி பாட்டி வராங்க ஏற்றிடாத. பாட்டி வெடிக்கிற பக்கம் வந்துருக்கு. இதோ எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னு காட்டுறாங்கங்க இதில். இப்படி வைப்பாங்க பார்த்து சப்பாத்தி வச்சிடாத தண்ணியில். இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. உண்மையாலே இது ஐஸ் பட்டியை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க முன்ன காலத்தில். அவள்தாங்க அப்படியே போகுது. ஆனா நம்மளால போக முடியாது. இதோட நம்ம நின்றுறோம். இப்போ வந்து திருப்பி வந்த பார்த்துட்டே போக வேண்டியதாங்க. எப்படி இருக்கு பாருங்க எப்பா. நினைச்சே பார்க்க முடியல. நாங்க இதுலலாம் நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. ஆனா நிறைவேற மாதிரி தெரியாதுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ட்ரீம் பண்றது ஃப்ரீ தானே. ஸோ ட்ரீம் பண்ணுங்க, அப்பதான் ஏதாச்சும் ஒரு ட்ரீம் நடக்கும். சப்பாத்தி நினைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சில்லுனா இருக்கு. ஆனா நம்ம செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். அது சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. ஐயோ கையெல்லாம் திருப்பி சோப்பு வச்சுங்க. பார்த்து தண்ணி இருக்கு கீழே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா வர்றப்பதெல்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக்கி இருக்கும். தெரியுதா அங்கெல்லாம் ஐஸ் கட்டிங்க. இந்த வெளியே தெரியுது ஐஸ் கட்டி. விக்கினா சொன்னிச்சிங்க கொஞ்சம் குளிர் நீ இல்லை, அதே குளிர் தாம்மா. கை அப்படியே வலிக்குது, கேமரா தட்டக்கூட முடியல. பாருங்க நாங்கள் 2 பேரும் கேஃப்குள்ள. இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க குறிச்சிக்கிறோம். சாரி எங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை எடிட் பண்ண. சுற்றி ஐஸ் கட்டிங்க தெரியுதா, இதெல்லாமே ஐஸ் கட்டி தான். எல்லாம் ஐஸ் கட்டி. திருப்பி வேணா ஒரு வாட்டி காட்டுறாங்க எனக்கு. ஐயோ காது வலிக்குது. சுற்றி ஐஸ் கட்டி. வா மண்டா பத்திரம்னு சொல்லுவாங்களே, அதான் இந்த இடம் மண்டா பத்திரம். ஏன்னா எப்படி இருக்கு பாருங்க. அதனால மண்டைய பத்திரமா பார்த்துக்கிட்டு போகணும். விக்ராவை காணமே காண பாருங்க. எனக்கும் செத்துறது. ஐயோ இவ இந்த படி வேற ஏறணுமா. இறங்கும் போது ஈஸியா இருந்துச்சு,
ஏறும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். 10 படியாக இருந்தாலும். அப்பா முடியலையே. வந்துட்டோங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போனால் டேஞ்சரஸாக இருக்கும் போல். பாருங்கள், வெளியே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. கை தருதா எப்படி இருக்குன்னு விரைச்சிச்சிங்க கை. வெளியே வந்துட்டோம். சக்ஸஸ். வந்து 2 கேஃப் பார்த்துட்டோம். கையை பாருங்க. ஐஸ் கேஃப். உள்ளேக்கும் வெளிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. ஆமாம், கேட்டா குளிர்லையா? குளிருங்க. ஏப்பா ரொம்ப குளிர். பாரு, மேலே எப்படி இருக்கா, கீழே எப்படி இருக்கு, அதுக்கும் கீழே அப்படி இருக்கு. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அங்கே காட்டின கேஃப்? கை செத்துருச்சுங்க. சூப்பராக இருக்கு கை. வா முடிஞ்சிட்டோம். ஐயோ சாமி. செம்மையாக இருக்கு. ஆனால் கை தான் வலிக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே ஒரு சஜஷன் தான், க்ளவ் போட்டுக்கோங்க, அப்போ கை வரைக்காமல் இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மவுண்ட் ஃபுஜியோட லாவா கேஃப்லாம் போய் பார்த்ததுல சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கும். மவுண்ட் ஃபுஜி மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா அதோட கேஃப்லாம் பார்க்குறது, அதுவும் ஐஸ் கேஃப். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐஸ் கேஃப். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இந்த காட்டு என்னமோ படத்துலலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்குது. மோசி ஃபாரஸ்ட். ஆமாம், கேமரன் மோசி ஃபாரஸ்ட். இப்படி போய் பார்த்துட்டு வந்தோம். இத்தனை நாள் இந்த மாதிரி படத்தில் கட்டினா உள்ளே அப்படி இருக்காது. சில இடத்துல இது படத்தில் என்ன காட்டியிருக்காங்களோ அப்படி தான் உள்ளே இருக்கு. செம்மையாக இருக்கு. மிக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு லேக்குக்கு போக போகிறோம். அங்கேருந்து நம்ம மவுண்ட் ஃபுஜி பார்க்கலாமா? பார்க்க முடிஞ்சா லக்கு. ஓகே. ஆனால் நாங்கள் ரொம்ப லக்கிங்க இந்த வாட்டி. ஏன் சொல்லுங்க, மவுண்ட் ஃபுஜி அப்படியே முழுசாக பார்த்தோம். நேற்று பார்க்க முடியாத மவுண்ட் ஃபுஜி இன்னைக்கு பார்த்தோம். மேபி நாளைக்கும் பார்ப்போம் போல், ஏன்னா நாளைக்கு வெயில் அடிக்குன்னு போட்டுருக்கு. சளி வந்துருச்சு. ஏதோ குளிரே இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு லேக்குக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த லேக்லேருந்து மவுண்ட் ஃபுஜி கிட்டே பார்க்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இன்னும் தூரமாக போகுது. அதனால அந்த லேக்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து இப்போ வந்து இப்போ எங்கே பஸ் ஏறணுமோ அங்கேயே போயிடலாம். பஸ் ஏறின இடத்துக்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கலர் பஸ் வேணா எடுத்து பார்க்கலாம், வேற எங்கேயாச்சும் போகிறதுக்கு இருக்குன்னா. ஓகேவா?